ஓம் முருகா சரவணபவ. நயன்தாரா சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் கஜலக்ஷ்மி. நான் எல்லாருக்கும் ஒரு முருகர் கோயில் பற்றி சொல்ல போகிறேன். லைஃப்பில் எல்லாருமே ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன். அந்த கோயில் எங்கே இருக்குன்னா, நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள பெரும் பேர் கண்டிகை ஒரட்டின்ற ஒரு ஊரில் இருக்குது. ஒரு சின்ன குன்றுள்ள ஒரு கோவில் தான். 200 படிக்கட்டு இருக்கும். சாலை மார்க்கமாகவும் நம்ம போகலாம். மேலே போனீங்கன்னா சத்ரு சம்ஹார மூர்த்தியாக நமக்கு முருகப்பெருமாள் பள்ளி தேவியானையோட காட்சி கொடுக்குற திருமண கோலத்தில். அங்கே உள்ள ஒரு என்ன முக்கிய அம்சம் பார்த்தீங்கன்னா, சத்ரு சம்ஹார எந்திரம் பதிச்ச ஒரு கோவில். சத்ரு சம்ஹார எந்திரம் எந்த கோவிலுமே கிடையாது. இங்கே அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு கோவில். அதுக்கு வரலாறுன்னு பார்க்க போகணும்னு வச்சுக்கோங்களேன். அகஸ்திமா முனிவர் அங்கே யாகம் பண்ணிட்டு இருந்தார். இது சத்ரு சம்ஹார எந்திரத்தை வச்சு யாகம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மூர்த்தி சத்ரு சம்ஹார மூர்த்தி ரொம்ப உக்கரமாக வந்து நமக்கு காட்சி கொடுத்தார். அப்போது அகஸ்தி பெருமாள் என்ன சொன்னாராம், நீங்கள் இவ்வளோ உக்கரமாக எனக்கு காட்சி கொடுக்குறீங்க பெருமானே, என்னால் தாங்க முடியல, என்னாலேயே பார்க்க முடியலன்னும் போது மக்களால் எப்படி முடியும், நீங்கள் சாந்த ரூபினியாக எங்களுக்கு காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அது அந்தளுடைய ஏற்று முருகப்பெருமாள் அவருக்கு சாந்த ரூபினியை கல்யாண கோலத்தில் வள்ளி தேவியானையோடு நமக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல யாருக்கெல்லாம் தீராத நோய், தீரான பகை, அப்புறம் வந்து தினம் வந்து பகை இருக்கும் பார்த்தீங்களா, அதை பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனை, தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் வருதுன்றவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி பதவியில் உயர்வு வேணும், படிப்பில் உயர்வு வேணும், அந்தஸ்து வேணும், இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இந்த கோயிலுக்கும் நிறைய பிரபலங்கள் வந்து போகிற கோவில். இதில் வந்து நோய் தீராத நோயும் தீர்க்கக்கூடிய ஒரு இது இருக்குது. நமக்கு இந்த சத்ரு சம்ஹாரம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய எதிரிகளை தீர்க்கக்கூடிய ஒரு கோவில். அன்றாட நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன இன்னல்களையும் போக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவிலில் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில். எல்லாரும் ஒரு முறையாவது போயிட்டு வரணும். கொஞ்சம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் சத்ரு சம்ஹார எந்திரம் வச்சு தான் நம்ம முருகருக்கு முன்னாடியே சத்ரு சம்ஹார எந்திரம் இருக்கும், ரெஜிஸ்ட்ரி பண்ணியிருப்பாங்க. அதோடைய வைப்ரேஷன் நமக்கு அங்கே நிறையவே கிடைக்கும். அதேமாதிரி முருகருக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் பிரதிஷ்டி பண்ணியிருப்பாங்க. அந்த வெயிலுக்குமே துணியெல்லாம் போட்டு நல்லா ஒரு பூ மாலையெல்லாம் போட்டு ரொம்ப பிரதிஷ்டி பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேல் வேறு முருகர் வேறு அல்ல. அதோடைய சக்தி ரூபையாக தான் நமக்கு வேலை நம்ம பார்க்குறோம். முருகருடைய சக்தி ரூபனா தான் நம்ம வேலை பார்க்குறோம். நம்ம அதுக்கு முன்னாடி நமக்கு அன்னபக்ஷி இருக்கும். எல்லா முருகர் கோயிலுமே நமக்கு மயில் தான் இருக்கும் வாகனமாக. ஆனால் இந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னபக்ஷி. அன்னபக்ஷி யாருடைய வாகனம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரம்மதேவரோட வாகனம். அப்போது பிரம்மதேவருடைய வாகனத்தையே அந்த கோவிலில் இருக்கும்போது நம்மளுடைய தலையில் எழுதியிருக்கக்கூடிய தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய சக்தி நமக்கு இந்த கோவிலுக்கு போகும்போது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோவிலோட தலை விருட்ச மரம் பார்த்தீங்கன்னா உத்ராட்ச மரம். எந்த கோவிலும் இல்லாத ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் உள்ள இருக்கக்கூடிய மரம் வந்து உத்ராட்ச மரம். 200 படிக்கட்டு நம்ம ஏறி மேலே போகும்போதும் ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் நமக்கு வந்து விநாயகர் பெருமாள் இருப்பார். ரெட்டை விநாயகர் 2 பேருமே இருப்பாங்க. நமக்கு அவங்கள முடிச்சுட்டு உள்ளே போகும்போது நம்ம மூர்த்தி நம்மளுடைய முருகப்பெருமாளை நம்ம பார்ப்போம். இந்த முருகப்பெருமாள் நமக்கு தெற்க பார்த்து இருக்கிறாங்க. தெற்க பார்த்து இருக்கக்கூடிய கோவிலுக்கு அப்படி ஒரு விசேஷம். நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி, நம்மளோட கர்மாக்களை குறைக்கக்கூடிய சக்தி தெற்க பார்த்து கோவிலுக்கு இருக்குது. இந்த முருகப்பெருமாள் நமக்கு தெற்க பார்த்து தான் இருக்காது. நம்ம இந்த கோவிலுக்கு போகக்கூடிய நாட்கள் பார்க்கும்போது நமக்கு கிருத்திகை, சஷ்டி, விசாக நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரம் போகலாம். அதை விட முக்கியமாக பௌர்ணமி தினத்தன்றும் நம்ம தெற்க பார்த்த கோவிலுக்கு போகும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு அபிவிருத்தியான சக்தி நமக்கு கிடைக்கும். இந்த கோவிலுக்கு நம்ம 6 விளக்கு 6 பூக்கள் எடுத்துகிட்டு போயிட்டு முடிஞ்சவங்க 6 வாரமும் போக முடியவங்க அவங்களோட வேண்டுதலை மனசில் வச்சுட்டு 6 வாரம் போயிட்டு வரும்போது 7வது வாரம் ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு ஐயனுக்கு படைச்சிட்டு நீங்கள் வரும்போது நமக்கு நம்ம என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை அப்படியே நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. எல்லாருமே ஒரு முறையாவது வாழ்க்கையில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனை, தீராத நோய், எப்பேற்பட்ட கடன், எப்பேற்பட்ட பம்பு வழக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே இந்த கோவிலுக்கு போனால் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். நான் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.